ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கலாம் உங்க குடும்பத்தோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு எதிர்காலத்திலிருந்து சிலர் வந்து, "இன்னும் 30 வருஷத்துல மனித இனம் முழுசா அழிஞ்சிடும். உலகத்த காப்பாத்தணும்னா, இப்பவே எங்களோட எதிர்காலத்துக்கு வரணும்." அப்படின்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? அதுவும் அங்க போனவங்க பெரும்பாலானவர்கள் உயிரோடவே திரும்ப மாட்டேங்கிறாங்க. சில நிமிஷங்கள்லயே, இது வெறும் எச்சரிக்கை இல்ல. மனித இனத்தோட கடைசி வாய்ப்புன்னு எல்லோருக்கும் புரியுது. அதுக்கப்புறம் உலக நாடுகள் சாதாரண மக்களையே எதிர்கால போருக்கு அனுப்ப போறாங்க. அந்த போர்ல ஒரு சாதாரண குடும்ப மனிதரான டான் ஃபாரஸ்டர் தான் மனித இனத்தோட கடைசி நம்பிக்கையா மாறுறாரு. கடைசியில அவர் உலகத்த காப்பாத்தினாரா இல்லையா? அந்த ஏலியன்கள் உண்மையிலேயே எங்கிருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல டைம் டிராவல், ஏலியன்ஸ், ஆக்ஷன், எமோஷன் எல்லாமே கலந்த த டுமாரோ வார் படத்தோட முழு கதையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட முதல் சீன்ல நம்ம ஹீரோவான டான் ஃபாரஸ்டரும், அப்புறம் சில பேரும் மேல இருந்து நேரா ஒரு பெரிய நீச்சல் குளத்துக்குள்ள விழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. அவரு பதறி எழுந்து சுத்தி பார்க்கும்போது, எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. வெடி சத்தம், புகை, அலறல், சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு அந்த இடம் போர்க்களம் மாதிரி இருக்கு. இப்படித்தான் படத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல்ல பயாலஜி டீச்சரா வேல பார்த்துட்டு வராரு. அன்னைக்கு அவங்க வீட்ல கிறிஸ்மஸ் பார்ட்டி இருக்கிறதுனால, அதுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில அவரோட நண்பர்கிட்ட ஃபோன்லயே பேசிட்டு வர்றாரு. டானுக்கு ஏற்கனவே மிலிட்டரியில இருக்கிற அனுபவத்தினால, அவர் ஒரு நல்ல வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அத பத்தி தான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வர்றாரு. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கும் வந்துடுறாரு. அங்க அவரோட மனைவி, குட்டி பொண்ணான மியூரி, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பார்ட்டிய கொண்டாடிட்டு இருக்காங்க. டான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருட்களையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு, தன்னோட ஒய்ஃப் கிட்ட, "எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அத பேசிட்டு வந்துர்றேன்னு" சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப், "உங்க பொண்ணுக்கு உங்களோட சேர்ந்து இந்த மேட்ச் பார்க்கறதா ரொம்ப ஆசை. சீக்கிரம் வந்துருங்கன்னு" சொல்றாங்க. அதுக்கு டான், "எனக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. இந்த ஒரு கால் மட்டும் முடிச்சுட்டு வந்துர்றேன்னு" சொல்றாரு. அந்த நேரத்துல மியூரிக்கு அவங்க தாத்தா அனுப்பியிருந்த கிறிஸ்மஸ் கார்ட பார்த்த டானுக்கு கோபம் வந்துடுது. உடனே அந்த கார்ட தூக்கி குப்பை தொட்டில போட்டுறாரு. இத பார்த்த அவங்க ஒய்ஃப், "இது உங்களுக்கு அனுப்புன கார்டு இல்ல. அவரு தன்னோட பேத்திக்காக ஆசையா அனுப்பியிருக்கிறாரு. அத ஏன் இப்படி பண்றீங்கன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு டான், "முதல்ல அவரு எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு தாத்தாவா இருக்கலாம்ன்னு" கோவப்பட்டு சொல்லிட்டு, அந்த கால அட்டெண்ட் பண்ண வெளிய போயிடுறாரு. ஆனா, அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கால் அமையல. "சாரி டான், இந்த வேலைக்கு நாங்க வேற ஒரு கேண்டிடேட்ட செலக்ட் பண்ணிட்டோம்" அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் ஃபோன்ல சொல்றாரு. அத கேட்ட டானுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள வந்து தன்னோட பொண்ணு மியூரி பக்கத்துல உட்காந்து அவ ஆசைப்பட்ட மாதிரியே சேர்ந்தே மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மியூரி, "அப்பா எல்லாம் சரியாயிடும்ப்பான்னு" சொல்றா. அத கேட்ட டான் சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மியூரி, "அப்பா, நானும் இவங்கள மாதிரி எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா இருக்கணும்ப்பான்னு" சொல்றா. அத கேட்ட டான், "கண்டிப்பா உன்னாலயும் முடியும். முதல்ல என்னால முடியும், நான் சாதிப்பேன் அப்படின்னு உன்னையே நீ நம்பணும். அத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா, எந்த விஷயத்திலயும் நீ பெஸ்ட்டா வர முடியும்னு" சொல்றாரு. இப்படி அப்பாவும் பொண்ணும் சந்தோஷமா மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த கிரவுண்டுக்கு நடுவுல மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான வெளிச்சம் தோன்றுது. அடுத்த சில நொடிகள்ல அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து மிலிட்டரி டிரெஸ் போட்ட சில பேர் கையில துப்பாக்கியோட நேரா கீழ விழ ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்து அங்கிருந்த வீரர்களும், ரசிகர்களும், டிவில பார்த்துட்டு இருந்த மக்களும் அதிர்ச்சியில ஆடி போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. நாங்க எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கோம். இப்ப இருந்து 30 வருஷம் கழிச்சு இருக்கிற காலத்திலிருந்து வந்திருக்கோம். அங்க நாங்க ஒரு பயங்கரமான போர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட எதிரி மனிதர்கள் கிடையாது. அந்த போர்ல நாங்க தோத்துக்கிட்டு இருக்கோம். இந்த போர் இப்படியே நீடிச்சா இன்னும் 11 மாதத்துக்குள்ள பூமியில இருக்கிற மனித இனமே முழுசா அழிஞ்சு போயிடும். அதனால தான் உங்களோட உதவிய கேட்டு இங்க வந்திருக்கோம். நீங்களும் எங்களோட எதிர்காலத்துக்கு வந்து உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக எங்களோட சேர்ந்து இந்த போர்ல சண்ட போடணும். ஏன்னா, நீங்க தான் எங்களோட கடைசி நம்பிக்கை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உலகம் முழுக்க இத பத்தி தான் பேச்சா இருக்கு. எதிர்காலத்துல நடக்க போற போர நினைச்சு எல்லாத்துக்குமே பயமா இருக்கு. முதல்ல மிலிட்டரியில இருக்கிற வீரர்கள அனுப்புறாங்க. ஆனா போனவங்கள்ல கொஞ்சம் பேர் தான் உயிரோட திரும்பி வராங்க. வேற வழி இல்லாம உலக நாடுகள் சாதாரண மக்களையும் போருக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க. ஏன்னா, எதிர்காலத்துல உயிரோட இருக்கிறது வெறும் 5,00,000 பேர் தான். இப்போ உலகம் முழுக்க பதட்டமான சூழ்நிலை உருவாகுது. ஒரு பக்கம் இன்னும் நடக்காத ஒரு போருக்காக நாம ஏன் போய் சாகணும்னு ஒரு பக்கம் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம்
நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம வரப்போகிற தலைமுறைக்காக இந்த தியாகத்த நாம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் மக்கள சமாதானப்படுத்தி முயற்சி பண்றாங்க. அந்த ராத்திரி தன்னோட பொண்ணு மியூரி தூக்கத்துல பயந்து அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே டான் அவள சமாதானப்படுத்துறாரு. அவர் சமாதானப்படுத்துற விதம் ரொம்ப அழகா இருக்கும். "உனக்கு இப்ப என்ன தேவைன்னு தெரியுமா? ஆக்ஸிஜன். நல்லா மூச்ச உள்ள இழு, அப்புறம் வெளிய விடு" அப்படின்னு சொல்லி அவளோட கவனத்த வேற பக்கம் திருப்புவார். ஒரு குழந்தைய எப்படி டைவர்ட் பண்ணி சமாதானப்படுத்தணும்னு இந்த சீன்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அடுத்த நாள் டான் வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்க போறாரு. ஆனா, கிளாஸ்ல இருக்கிற யாருக்குமே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கிறாரு. அப்போ மார்ட்டின் மட்டும் கைய தூக்குறான். ஏன்னா, அவனுக்கு வல்கனோ பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இத பத்தி தான் பேசணும்னு நெனைக்கிறான். அதுக்குள்ள ஒரு பொண்ணு, "நாங்க படிச்சு மட்டும் என்ன ஆகப்போகுது சார்? ஏற்கனவே வார் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏலியன்ஸ் நம்பள எல்லாம் கொல்லப் போறாங்க. இப்ப படிச்சு என்ன யூஸ்ன்னு?" கேட்டுட்டு இருக்கா. அவ அப்படி பேசிட்டு இருக்கும்போதே டானோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுல சொல்லியிருக்கும். அந்த மெசேஜ பார்த்ததும் டான் உடனே அங்க கிளம்பி போறாரு. டான் அந்த இடத்துக்கு போனதும் முதல்ல அவரோட ஷர்ட்ட கழட்ட சொல்லி சில டெஸ்ட் எல்லாம் எடுக்குறாங்க. அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு டான் ஃபாரஸ்டர்ன்னு சொல்றாரு. அங்க இருந்த ஒரு ஆஃபீசர், "மிஸ்டர் ஃபாரஸ்டர் உங்கள ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு மாத்தப் போறோம். அதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம்ன்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர உட்கார வச்சு கையில ஒரு டிவைஸ மாட்றாங்க. "இது என்ன டெஸ்ட்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன எங்க அனுப்ப போறீங்கன்னு?" டான் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போதான் அவங்க, "நீங்க இன்னும் 7 வருஷத்துல இறந்துடுவீங்கன்னு" சொல்றாங்க. அத கேட்ட டான் அதிர்ச்சியாகி, "என்னது? நான் இன்னும் 7 வருஷத்துல இறந்துடுவேனா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் கையில மாட்டியிருந்த அந்த டிவைஸ பத்தி விளக்குறாங்க. "இது ஜம்ப் பேண்ட். நீங்க நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கும், எதிர்காலத்திலிருந்து திரும்ப நிகழ்காலத்துக்கும் போயிட்டு வர இந்த டிவைஸ் உதவும். இது உங்களோட யூனிக் பயோ சிக்னேச்சரோட லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது உங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஒருவேள இந்த டிவைஸ கழட்டணும்னு முயற்சி பண்ணுனீங்கன்னா, விதிமுறைகள மீறி ஏதாவது தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா, அதுக்கான தண்டனை உங்களுக்கோ, இல்ல உங்க மனைவிக்கோ, இல்ல உங்க குழந்தைக்கோ கிடைக்கும்னு சொல்றாங்க. கடைசியா உங்களோட எல்லா வேலையையும் 24 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு, நாளைக்கு ட்ரெய்னிங்க்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதாவது நம்ம நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு பாதுகாப்பா போயிட்டு திரும்பி வர இந்த ஜம்ப் பேண்ட் தான் ரொம்ப முக்கியமான டிவைஸ். அதுக்கப்புறம் டான் நேரா தன்னோட மனைவிய போய் பார்க்கறாரு. அவங்க ஏற்கனவே எதிர்காலத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்துட்டு, அவங்களோட பிரச்சனைகள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடனே டான் என்னையும் எதிர்காலத்துல அனுப்ப போறாங்க. எனக்கு வேற வழி இல்ல. நான் போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. அத கேட்ட அவரோட மனைவி, "வேணாம். நாம 3 பேரும் எங்கேயாவது போயிரலாம். இதிலிருந்து தப்பிச்சிடலாம்ன்னு" சொல்றாங்க. ஆனா டான் அது முடியாதுன்னு சொல்றாரு. உடனே அவங்க, "இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க போய் உங்க அப்பாவ பாருங்க. அவரு கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு" சொல்றாங்க. உடனே டான் தன்னோட அப்பாவ போய் பார்க்குறாரு. எப்பவுமே வராத மகன் திடீர் வந்ததால அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. "என்ன? ஏதாவது உதவி வேணும்னா தான வந்திருப்ப?" அப்படின்னு கேட்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்த 2 பேருக்கும் கடைசியில ஒரு பெரிய சண்டையே வந்துடுது. கோபமான டான், "எனக்கு எந்த உதவியும் தேவையில்லன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும், "வேற வழியே இல்ல. நான் 7 நாளுக்கு அங்க போப்போறேன். கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன்னு" தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் மியூரி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அத கேட்ட மியூரிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே டான், "கண்டிப்பா உனக்காக நான் திரும்பி வருவேன். ஐ லவ் யூ மியூரின்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மிஷனுக்காகவும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பத நேர்ல பார்க்குற ஆர்வத்தோடும் டான் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் உண்மையான பயணமே ஆரம்பிக்க போகுது. டான் நிகழ்காலத்த விட்டுட்டு உயிரோட திரும்பி வருவோமா? அப்படின்னு தெரியாத ஒரு எதிர்காலத்துக்கு கால் எடுத்து வைக்க போறாரு. அடுத்த நாள் உலகம் முழுக்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நெறைய பேர் அங்க வந்திருக்காங்க. எல்லாரும் எதிர்காலத்துல இருக்கிற ஏலியன்ஸ்க்கு எதிரா போராட போறாங்க. அப்போ ஒரு ஆபீசர் வந்து, "நீங்க எதிர்காலத்துல மொத்தம் 7 நாள் இருப்பீங்க. அதாவது 168 மணி நேரம். அந்த நேரம் முடிஞ்சதும், உங்க கையில இருக்கிற ஜம்ப் பேண்ட் ஆக்டிவேட் ஆகி உயிரோடு இருந்தீங்கன்னா, நீங்க கிளம்பிய அதே இடத்துக்கே திரும்ப வந்துருவீங்க. உங்கள டாஸ்க் ஃபோர்ஸாவும், ரிசர்ச் ஃபோர்ஸாவும் பிரிச்சிருக்கோம். நீங்க எந்த டீம்ல இருக்கீங்கன்னு உங்க ஜம்ப் பேண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம்." நம்ம ஹீரோ ரிசர்ச் டீம்ல சேர்ந்திருக்காரு. அப்பதான் டானுக்கு சார்லின்னு என்ற ஒருத்தர் அறிமுகமாகுறாரு. அவரு எர்த் அண்ட் அட்மாஸ்பிரிக் சயன்ஸ்ல டாக்டரேட் முடிச்சிருக்காரு. இப்போ வால்ஸ் டெக்னாலஜியோட ஆர்&டி டிபார்ட்மெண்ட்ஸ்ல டைரக்டரா வேல பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர காட்டி, இவர் பேரு தான் டோரியன். ஜம்ப் பேன் மூலமா ஏற்கனவே 2 தடவ எதிர்காலத்துக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வந்திருக்காரு. இது அவருக்கு 3வது மிஷன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அந்த ஆபிசர் இந்த ஜம்ப் லிங்க் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குறாரு. டைம் எப்பவுமே ஒரே திசையில தான் நகரும்.
அத ஒரு ஆறு மாதிரி நெனச்சுக்கங்க. அந்த ஆத்துல 30 வருஷ இடைவேளையில 2 படகுகள் மிதந்துட்டே இருக்குது. ஒரு படகு நிகழ்காலம், இன்னொரு படகு 30 வருடம் கழிச்சு இருக்கிற எதிர்காலம். இந்த 2 காலத்தையும் இணைக்கிறது தான் ஜம்பிளிங். இதன் மூலமா நம்ம நிகழ்காலத்திலிருந்து நேரா 2051 ஆண்டுக்கு போயிட்டு, அங்கிருந்து திரும்ப நிகழ்காலத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் அவரு இந்த ஜம்ப் டெக்னாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானதெல்லாம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, சூயிங் கம்மும், சிக்கன் ஒயரும் வைத்து எப்படி ஒண்ணா கட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு நகைச்சுவையா சொல்றாரு. அதாவது, அந்த டெக்னாலஜி இன்னும் முழுமையா இல்லைன்னு மறைமுகமா சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. ஒவ்வொரு 6 நாளுக்கு ஒரு முறையும் இந்த ஒயிட் ஸ்பேக்ஸ் எல்லாமே தங்களோட நெஸ்ட்டுக்கு போய் ஓய்வெடுக்கும். அந்த நேரத்தில தான் நாங்க நிகழ்காலத்திலிருந்து புதிய ராணுவ வீரர்கள எதிர்காலத்துக்கு அனுப்புறதும், எதிர்காலத்தில இருக்கவங்கள திரும்ப அழைச்சிட்டு வரதும் நடக்கும். இந்த ஆப்பரேஷனுக்கு நாங்க சாபத்துன்னு பேர் வச்சிருக்கோம். ஆனா, அவங்க யாருக்கு எதிரா சண்ட போட போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒயிட் ஸ்பைக்ஸ் அப்படிங்கிற பேர மட்டும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அந்த பேர மட்டும் கேட்டுக்கிட்டே எல்லாரும் எதிர்காலத்துக்கு கிளம்புறாங்க. திடீர்னு அங்க ஒரு அலாரம் சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் அவசர அவசரமா போருக்கு தயாராக ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த டான், "எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நாங்க என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு ஆபீசர், "முதல்ல இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ போட்டுக்குங்க. அங்கிருந்து உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதிலேயே வரும்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பைக்ஸ் இப்போ நம்ம ரிசர்ச் ஃபெசிலிட்டிய அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற கடைசி லேப் அதுதான். அது அழிஞ்சு போயிட்டா, அவங்கள எதிர்த்து போராடுற நம்ம கடைசி நம்பிக்கையும் போயிடும். அப்புறம் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதனால எப்படியாவது அந்த ரிசர்ச் டீம காப்பாத்தணும்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் ரெடியா நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம எல்லோரும் ஆச்சரியமா மேல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க திடீர்னு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் தோன்றி மறையுது. அதே நேரத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஜம்ப்லிங் உங்கள தரையிலிருந்து சுமார் 5 அடி முதல் 10 அடி வரை உயரத்துக்கு தூக்கிட்டு போகும்னு சொல்றாங்க. அடுத்த நொடியே அந்த ஜம்ப்லிங் ஒவ்வொரு வரிசையில நிக்கிறவங்களையும் மேலே இழுக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே புரியாம, எங்க போறோம்னு தெரியாம, எல்லாரும் பயந்து கத்திக்கிட்டே அந்த ஜம்ப்லிங்க்குள்ள இழுக்கப்படுறாங்க. ஆனா, ஜம்ப்லிங்ல திடீர்னு ஒரு கோளாறு ஏற்பட்டுடுது. அதனால இவங்கள அனுப்ப திட்டமிட்ட இடத்துக்கு போக முடியாம, ஆங்காங்கே கட்டிடங்கள் மேலயும், சாலைகள்லயும் வந்து விழறாங்க. அதுல நெறைய பேர் அங்கேயே உயிர் இழந்துடுறாங்க. சில பேர் தான் உயிரோட தப்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா பூமியே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. எல்லா பக்கமும் தீ, பொகை, வெடிச்சத்தம், மேலிருந்து தொடர்ந்து மனுஷங்க கீழ விழுந்துகிட்டே இருக்காங்க. அந்த காட்சிய பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இந்த சீன பார்த்தா ஒரு நிமிஷம் கண்களையே நம்ப முடியாது. வானத்திலிருந்து மழை பெய்யற மாதிரி இல்ல. மனுஷங்களே மலை மாதிரி மேல இருந்து கீழ விழறாங்க. அந்த ஒரு விஷுவலை மட்டும் டைரக்டர் ரொம்ப வித்தியாசமா எடுத்திருப்பார். பார்க்கறதுக்கே செம பிரமிப்பா இருக்கும். நம்ம ஹீரோ டான் மட்டும் ஒரு நீச்சல் குளத்துல விழுந்ததால உயிரோட தப்பிச்சிடுறாரு. உடனே உயிரோட இருக்கிறவங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த மிஷன நோக்கி கிளம்புறாரு. அந்த நேரத்துல ஃபியூச்சர்ல இருக்கிற கமாண்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமா, "யாராச்சும் உயிரோடு இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டான், "ஆமா, நாங்க ஒரு சில பேர் உயிரோடு இருக்கோம்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் "உங்க பேர் என்ன?" கேட்டதும், "டான் ஃபாரஸ்டர்" அப்படின்னு சொல்றாரு. டானுக்கு ஏற்கனவே மிலிட்டரி அனுபவம் இருக்குன்னு தெரிஞ்சதும், கமாண்டர் உண்மையான நிலைமைய சொல்றாங்க. ஒயிட் ஸ்பைக்ஸ் இந்த முழு சிட்டியையும் கைப்பற்றிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஏரியாவையே ஏவுகணை வைத்து தாக்கப் போறோம். அதுக்கு முன்னாட உங்க பக்கத்துல இருக்கிற ரிசர்ச் லேப்ல சிக்கி இருக்கிற விஞ்ஞானிகள காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. இப்போ அதுதான் உங்களோட மிஷன்னு சொல்றாங்க. உடனே டான் மேப்ப பார்த்து வழிய புரிஞ்சுகிட்டு, உயிரோடு இருக்கிறவங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ரிசர்ச் லேப்ப நோக்கி கிளம்புறாரு. டானும் அவரோட டீமும் ரிசர்ச் ஃபெசிலிட்டிய நோக்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா, அவங்க காப்பாத்த வந்த ரிசர்ச் டீம்ல இருந்தவங்க எல்லாமும் ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க. இத உடனே கமாண்டர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு கமாண்டர், "சரி, இப்போ உங்க மிஷன் மாறிடுச்சு. நீங்க சவுத் வாலுக்கு பக்கத்துல இருக்கிற பயோமெடிக்கல் ஃப்ரீசருக்கு போங்க" அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் உடனே அங்க போறாங்க. அங்க போனதும், "இப்ப என்ன செய்யணும்னு?" டான் கேட்கிறாரு. அதுக்கு கமாண்டர், "லேப் 1ல இருக்கிற எல்லா பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸும் எடுத்துக்குங்க. டான், நீங்க மட்டும் லேப் 2க்கு போங்க. அங்க சவுத் வால் பக்கத்துல 12 ப்ளூ ஆம்புல்ஸ் இருக்கும். அது எல்லாமே எனக்கு வேணும். 1 கூட விடாம எடுத்துட்டு வாங்கன்னு" சொல்றாங்க. டானும் அந்த ஆம்புலன்ஸ பாதுகாப்பா எடுத்துட்டு வெளிய வந்துர்றாரு.
அதுக்கப்புறம் கமாண்டர் இன்னும் 6 நிமிஷத்துல இந்த ஏரியாவ ஏவுகணை வைத்து தாக்கப் போறோம். ரெஸ்க்யூ டீம் வரும். அவங்க வர்றதுக்குள்ள அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரண்ட் டோர் வழியா போக நினைக்கிறாங்க. ஆனா, அந்த வழி முழுக்க ஒயிட் ஸ்பைக்ஸ் நிறைஞ்சிருக்கு. அதனால வேற வழி இல்லாம பேக் டோர் வழியா வெளியேற முடிவு பண்றாங்க. அடுத்த சில நிமிஷங்கள் இந்த படத்திலேயே செம டென்ஷனான சீன்ஸ். ஏன்னா, இப்பதான் ஒயிட் ஸ்பைக்ஸ நேருக்கு நேரா பார்க்க போறாங்க. கூட்டம் கூட்டமா ஓடி வர அந்த உயிரினங்கள பார்த்தாலே பயம் வந்துடும். உயிர காப்பாத்திக்கிறதுக்காக டானும், அவரோட டீமும் முடிஞ்ச வரைக்கும் சுட்டுக்கிட்டே ஓடுறாங்க. இருந்தாலும், ஒரு சில பேர் அவங்க கண்ணு முன்னாடியே உயிரிழந்துடுறாங்க. கார்ல தப்பிச்சு போக முயற்சி பண்றவங்கள கூட ஒயிட் ஸ்பெக்ஸ் தூக்கி வீசி கொல்ற காட்சியெல்லாம் பார்க்கவே பதற வைக்கும். அந்த நேரத்துல ஒரு ஒயிட் ஸ்பைக் டான் மேல பாய வரும்போது, டோரியன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த உயிரினத்த எங்க வேண்டுமானாலும் சுட்டக்கூடாது. அதோட கழுத்து அல்லது வயிற்று பகுதியில் இருக்கிற பலவீனமான இடத்த குறி வச்சு சுட்டா மட்டும் தான் அத கொல்ல முடியும். எப்படியோ ஒரு வழியா உயிர பணயம் வைத்து போராடி, அந்த டீம்ல இருந்த ஒரு சில பேரையாவது காப்பாத்திக்கிட்டு, ஒரு சேஃபான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. டான் தன்னோட ஃப்ரெண்ட் சார்லியையும், டோரியனையும் உயிரோட பார்க்குறாரு. உடனே டோரியன் கிட்ட, "நீ ஏன் அந்த ஒயிட் ஸ்பைக்ஸோட எலும்ப எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டோரியன், "நான் இங்க வந்து போனதுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு தான் அத எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்றாரு. அதுக்குள்ள கர்னல் ஃபாரஸ்டர் டான கூப்பிடுறாங்க. டானும், சார்லியும் வெளிய வந்து பார்த்தா, அந்த இடம் முழுக்க மிலிட்டரியும், ஹெலிகாப்டர்ஸும், சோல்ஜர்ஸும் ஒரே பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு புரியல. உடனே டான் போய், "ஹாய், நான் தான் டான் ஃபாரஸ்டர்ன்னு" தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. டான் வந்து கர்னல் ஃபாரஸ்டர பார்த்து, "உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, "நான் உங்க குடும்பத்த சேர்ந்தவ தான்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே டானுக்கு ஒரு சந்தேகம் வருது. "அப்போ நீ மியூரி ஃபாரஸ்டரான்னு?" கேட்கிறாரு. "ஆமா, நான் தான் உங்க பொண்ணுன்னு" சொல்றாங்க. அத கேட்ட டான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா நின்னுடுறாரு. நேத்து தான் சின்ன பொண்ணா பார்த்தேன். இப்ப இவ்ளோ பெரியவளா வளர்ந்துட்டியேன்னு நெனைக்கிறாரு. அவள கட்டிப்பிடிக்க போறாரு. ஆனா மியூரி, "இப்போ அதெல்லாம் வேண்டாம். வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்லிட்டு அவர கூட்டிட்டு போறா. 2 பேரும் நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டான், "உனக்கு சயின்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட்ன்னு நெனச்சேன். நீ எப்படி மிலிட்டரில வந்தன்னு?" கேட்கிறாரு. அதுக்கு மியூரி, "இல்லப்பா, நான் மிலிட்டரில இல்ல. இந்த ஆர் ஃபோர்ஸ உருவாக்குனதே நான் தான். அதோட லீட் ரிசர்ச்சரும் நான் தான். இதுக்கு தான் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன்னு" சொல்றா. அத கேட்ட டான், "உன்ன நெனச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமான்னு" சொல்றாரு. உடனே மியூரி, "அப்பா, நான் உங்கள வரவழைச்சது உங்கள பார்க்கணும்னு இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது நேரம் வரும்போது சொல்றேன். இப்போ எனக்கு நெறைய பொறுப்பு இருக்கு. ஏன்னா, இந்த உலகத்துல மிச்சம் இருக்கிறது வெறும் 5,00,000 பேர் தான். அவங்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்க மேல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த போர் முடியலைன்னா, மனித இனமே பூமியிலிருந்து அழிஞ்சு போயிடும்னு" சொல்றா. இந்த சீன பார்த்தா, காலம் மாறலாம், வயசும் மாறலாம். ஆனா, அப்பா, மகள் பாசம் மட்டும் எப்பவுமே மாறாதுன்னு தெரியுது. இப்பதான் மியூரி தன்னோட அப்பா கிட்ட உண்மையான நிலவரத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மியாமில சண்ட போட்டதெல்லாம் மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் தான். ஆனா, இதுதான் ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ்ன்னு காட்டுறாங்க. இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் ரொம்ப ரேர். அதே நேரத்துல ரொம்ப ஆபத்தானதும் கூட. இது எப்பவுமே நெஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கும். அதனால தான் எல்லா மேல் ஒயிட் ஸ்பைக்ஸும் தங்களோட உயிர கொடுத்து இத பாதுகாத்துட்டு இருக்குது. நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச டாக்ஸின்ஸ் எல்லாமே மேல் ஒயிட் ஸ்பெக்ஸுக்கு வேலை செய்யுது. அத கொடுத்த உடனே அது செத்து போயிடும். ஆனா, அதே டாக்ஸின இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக்ஸும் கொடுத்தா மட்டும் அது சாகவே மாட்டேங்குது. ஏன் இந்த ஃபீமேலுக்கு மட்டும் அந்த டாக்ஸின் வேலை செய்யலன்னு கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய அடுத்த மிஷன். அதனால இப்போ ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னும் உயிரோட இருக்கிற அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ நெஸ்ட்ல இருந்து பிடிச்சு கேஜ்ல அடைச்சு லேபுக்கு கொண்டு வரணும். அது உயிரோட இருக்கும்போதே அதோட உடலமைப்ப ஆராய்ச்சி பண்ணி ஏன் இந்த டாக்ஸின்ஸ் வேலை செய்யலன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் எங்களோட கடைசி நம்பிக்கை. இந்த மிக்சன் சக்சஸ் ஆனா அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸையும் அழிக்க முடியும். மனித இனத்தையும் காப்பாத்த முடியும். அதனால இப்போ டானும் அந்த டீமோட சேர்ந்து அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ உயிரோட பிடிக்கிற இந்த ஆபத்தான மிஷனுக்கு கிளம்புறாரு. 1000 ஒயிட் ஸ்பைக்ஸ் கொன்றாலும் பயனில்ல. இந்த ஒரு ஃபீமேல் உயிரோட இருந்தா, அந்த இனம் மறுபடியும் எழுந்திடும். அதனால தான் இப்போ அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ உயிரோட பிடிக்கிற மிஷன் ஆரம்பிக்க போகுது. அவங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டுருக்கும்போதே, எங்க பார்த்தாலும் ஒயிட் ஸ்பைக்ஸா தெரியுது. பூமியே அவங்களோட உலகம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் மியூரி சொல்றாங்க,
வெறும் 3 வருஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லா முக்கியமான நகரங்களையும் இது அழிச்சிடுச்சு. அதுங்களுக்கு உணவே நாம தான். வேற எத பத்தியும் கவலையே கிடையாது. அவங்க அந்த நெஸ்ட்டுக்கு போனதும், ஏற்கனவே ஃபீமேல் ஒயிட் ஸ்பேஸ்க்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க. அது முழுசா மயங்கறதுக்குள்ளேயே கேஜ்ல அடைச்சு ஹெலிகாப்டர்ல ஏத்தணும் தான் அவங்களோட பிளான். ஆனா நெனச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அந்த ஃபீமேல் திடீர்னு எழுந்து பயங்கரமா ஆக்ரோஷமா எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சுடுது. யார் பக்கத்துல போனாலும் தூக்கி வீசுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அத கேஜுக்குள்ள தள்ள போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மியூரியும் உள்ள போயி அதோட அட்டாக்ல மாட்டிக்கிறாங்க. இந்த தகவல் டானுக்கு கிடைச்ச உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கீழ குதிச்சு தன்னோட பொண்ண காப்பாத்த ஓடுறாரு. எந்த அப்பா தான் தன்னோட பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க? டானும் உயிர பணயம் வைத்து சண்ட போட்டு எல்லாரோட ஹெல்ப்போட எப்படியோ அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ கேஜுக்குள்ள அடைச்சுடுறாங்க. ஆனா, அந்த ஃபீமேல் போட்ட சத்தத்த கேட்டு சுற்றி இருந்த மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்குல ஓடி வர ஆரம்பிச்சுடுது. அந்த சீன பார்க்கவே செம டெரரா இருக்கும். அதனால தான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம பிடிச்ச அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ கேஜோட சேர்த்து ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிட்டு எப்படியோ அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு கிளம்புறாங்க. எப்படியோ டானும், மியூரியும் ஒரு ஜீப்ல தப்பிச்சு பீச்சுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே மியூரி, "எதுக்காக என்னோட மிஷன கெடுத்திருப்பீங்க?" அப்படின்னு கோபமா கேட்பறாங்க. அதுக்கு டான், "என்னால என்னோட பொண்ண விட்டுட்டு வர முடியாது. இன்னும் நான் தான் உன்னோட அப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மியூரி இத்தன வருஷமா மனசுக்குள்ள வச்சிருந்த வேதனையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நீங்களும் அம்மாவும் நான் சின்ன வயசுல இருக்கும்போதே பிரிஞ்சுட்டீங்க. நான் 14 வயசு இருக்கும்போதே டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. 16 வயசுல எங்கள விட்டுட்டும் போயிட்டீங்க. எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். நாம மறுபடியும் ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ்வோம்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. நான் உங்கள கடைசியா பார்த்தது நீங்க இறக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்னு" சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட டானுக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா, அவங்க சொல்றது எல்லாமே இனிமேல் தான் அவரோட வாழ்க்கையில நடக்கப் போகுது. ஒரு பொண்ணு ஏற்கனவே வாழ்ந்த தன்னோட வாழ்க்கைய கண்ணீர் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா, அத இன்னும் வாழாத ஒரு அப்பா. இந்த வேதனைய எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காரு. இந்த சீன பார்த்தா எதிர்காலம் மாறலாம். ஆனா, ஒரு அப்பாவுக்கு தன்னோட மகள் கண்ணீர் விடுறத பார்த்துட்டு நிக்கிறது மட்டும் எந்த காலத்திலும் சுலபம் கிடையாது. எப்படியோ அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ பிடிச்சிட்டு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாதுகாப்பான ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா, ஒயிட் ஸ்பைஸ் அங்க வர முடியாத மாதிரி அந்த இடத்த பாதுகாப்பா அமைச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட ஒரே நோக்கம் அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ ஆராய்ச்சி பண்ணி அதனோட பலவீனத்த கண்டுபிடிக்கிறது தான். அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ எல்லா பக்கமும் இரும்பு கம்பியால நல்லா கட்டி வச்சிருக்காங்க. அப்போ மியூரி அவங்க அப்பா கிட்ட, "இத கொஞ்சம் மேல தூக்கி புடிங்க. நான் இதுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 180 மில்லிகிராம் ஹைட்ரோமோர்ஃபன் குடுக்கணும். அப்பதான் இது தொடர்ந்து மயக்கத்திலேயே இருக்கும்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் மியூரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. "நாங்க கண்டுபிடிச்ச டாக்ஸின்ஸ் எல்லாமே இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸையும் தாக்குது தான். ஆனா, இதோட உடம்பு அந்த டாக்ஸின்ஸ உடனே டீடாக்ஸிஃபை பண்ணிடுது. அதனால தான் இது சாக மாட்டேங்குது. அது ஏன், எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சுட்டோம்னா, அதுக்கு எதிரா ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மருந்து கிடைச்சுட்டா, இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக்ஸையும் கொல்ல முடியும். அதுவே மனித இனத்துக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கைன்னு சொல்றாங்க. மியூரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்ஸின எது தடுக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது 1000த்துல ஒரு காரணமா கூட இருக்கலாம். அதனால நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வேரியேஷன்ஸ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. உடனே மூரி ஒவ்வொரு வேரியேஷனையும் எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆரம்பத்தில எந்த ரிசல்ட்டுமே சரியா வரல. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா 30% 50%ன்னு பாசிட்டிவா ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த டான், "நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமான்னு?" கேட்கறாரு. அதுக்கு மியூரி, "வேண்டாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்லயே மூழ்கிடுறாங்க. டான் வெளிய வந்து நிக்கும்போது, அங்க ஒருத்தர், "உங்க பொண்ணு எப்பவுமே நம்பிக்கைய விடமாட்டாங்க. எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சுருவாங்கன்னு நாங்க நம்புறோம்ன்னு" சொல்றாரு. அதுக்கு டான், "நான் அவள 9 வயசுல பார்த்தப்போ பிடிவாதக்காரின்னு நெனச்சேன். ஆனா இப்ப தான் புரியுது. அது பிடிவாதம் இல்ல, எப்படியாவது சாதிக்கணும்னு இருக்கிற வெறின்னு" பெருமையா சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டான் திரும்பி வந்து பார்த்தாலும், மியூரி இன்னும் அதே டெஸ்ட்லயே மூழ்கியிருக்காங்க. கடைசியா இந்த ஆயிரக்கணக்கான வேரியேஷன்ஸ்ல ஒரு வேரியேஷன் மட்டும் சக்சஸ் ஆகுது. அப்போ தான் டான் கேட்குறாரு, "ஒரு காரணத்துக்காக தான் என்ன இங்க வரவழைச்சீங்கன்னு சொன்னீயே, அது என்ன காரணம்னு?" மியூரி என்ன சொல்றாங்கன்னா, "ஒருவேள நாங்க இந்த டாக்ஸின்ஸ கண்டுபிடிச்சுட்டோம்னா, அத இங்க தயாரிக்கிறக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடமே அழிஞ்சு போயிடும். ஆனா உங்க காலத்துல எல்லாமே இருக்கு.
நீங்க இந்த டாக்ஸின எடுத்துட்டு போயி எவ்வளோ வேணும்னாலும் தயாரிக்கலாம். இந்த போர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இத தடுக்க முடியும். அதனால தான் உங்கள இங்க வரவழைச்சேன்னு சொல்றாங்க. உடனே டான், "அப்போ உன்ன இங்கேயே விட்டுட்டு நான் போயிடணுமான்னு?" கேட்கிறாரு. அதுக்கு மியூரி, "உங்கள தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாது. இந்த டாக்ஸின பாதுகாப்பா உங்க காலத்துக்கு கொண்டு போக முடிஞ்சா, இந்த உலகத்த காப்பாத்த முடியும்னு" சொல்றாங்க. இத கேட்ட டானுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனாலும், "சரிம்மா, நான் கண்டிப்பா இத எடுத்துட்டு போவேன். ஆனா ஒரு விஷயம், நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா உனக்காக திரும்பி வருவேன். நாம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்த காப்பாத்த போறோம்ன்னு" சொல்றாரு. அதே நேரத்துல மியூரி பண்ணிட்டு இருந்த அந்த ஆயிரக்கணக்கான டெஸ்ட்ல R7 அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் மட்டும் சக்சஸ் ஆகுது. உடனே மியூரி கண்டுபிடிச்சுட்டேன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா, அந்த சந்தோஷம் சில நொடிகள் கூட நீடிக்கல. அங்க கட்டி வச்சிருந்த அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் திடீர்னு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குது. அந்த சத்தம் இன்னும் ஒரு பெரிய ஆபத்த வரப்போகுதுன்னு சொல்லாம சொல்லுது. அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் கத்தின உடனே, எங்கிருந்தோ தெரியல, லட்சக்கணக்கான மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் அந்த இடத்த நோக்கி கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சுருச்சு. அவங்கள தடுக்க வச்சிருந்த எல்லா பாதுகாப்பு தடைகளையும் உடைச்சுக்கிட்டு, உள்ளே நுழைய ஆரம்பிச்சுருச்சு. இந்த சீனெல்லாம் பார்த்தா, எப்படி இவங்க இத தடுக்க போறாங்கன்னே நமக்கே புரியாது. அவ்ளோ பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல டான், "நாம இப்பவே இந்த ஃபீமேல கொன்னுடலாமான்னு?" கேட்கிறாரு. உடனே மியூரி, "வேண்டாம்ப்பா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வொர்க்கிங் டாக்ஸின் இதுதான். இத எப்படியாச்சும் நீங்க உங்க காலத்துக்கு எடுத்துட்டு போயே ஆகணும். இப்ப என்னோட ஒரே வேல உங்கள பாதுகாப்பா ஜம்ப் பண்ண வைக்கிறதான்னு" சொல்றாங்க. அதே நேரம் கர்னல் ஃபாரஸ்டர், "எங்ககிட்ட வொர்க்கிங் டாக்ஸின் கிடைச்சிருக்கு. உடனே சாப்பர ரெடி பண்ணுங்க. எப்படியாச்சும் இவர ஜம்ப் பண்ண வைக்கணும்னு" ஆர்டர் குடுக்குறாங்க. உடனே டானும், மியூரியும் அந்த லேப்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சாப்பருக்கு போகணும்னா மேல் மாடிக்கு போயே ஆகணும். ஆனா எல்லா பக்கமும் ஒயிட் ஸ்பைக்ஸ் தான். எப்படியோ போராடி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல மியூரிக்கு பலமா அடிபட்டுருது. உடனே டான் ஓடி போய் தன் பொண்ண தூக்கி உட்கார வைக்கிறாரு. அப்போ மியூரி, "அப்பா, நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரே ஒரு வொர்க்கிங் டாக்ஸின உங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போங்க. நான் உங்ககிட்ட பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்க கூடாதப்பா. ஐ அம் சாரி. ஆனா உங்கள இன்னொரு தடவ பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த போர் எந்த காலத்திலயும் நடக்கக்கூடாது. அது தடுக்க வேண்டியது நீங்க தான்." அப்படின்னு கண்ணீரோட சொல்றாங்க. டான் மட்டும், "இல்லம்மா, நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு" அழுதுகிட்டே சொல்றாரு. அந்த நேரத்துல ஜம்ப்லிங்கோட கவுண்டவுன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சில நொடிகள் தான். எல்லா பக்கமும் தீ, வெடிச்சத்தம், ஒயிட் ஸ்பைக்ஸோட தாக்குதல். திடீர்னு ஒரு ஒயிட் ஸ்பைக்ஸ் மியூரிய நோக்கி பாயுது. அந்த அதிர்ச்சியில 2 பேரும் கட்டிடத்தோட விளிம்புல இருந்து கீழ தொங்குற மாதிரி ஆகிடுறாங்க. டான் ஒரு கையால தன் பொண்ண பிடிச்சிட்டு இருக்காரு. கீழ பார்த்தா ஆயிரக்கணக்கான ஒயிட் ஸ்பைக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜம்ப்லிங்கோட கவுண்டவுன், இன்னொரு பக்கம் தன் மகளோட உயிர். எந்த முடிவு எடுத்தாலும் வலி மட்டும் தான். கடைசியில மியூரி தன் அப்பாவோட கைய மெதுவா விட்டுடுறாங்க. அடுத்த நொடியே டான் நிகழ்காலத்துக்கு ஜம்ப் ஆகிடுறாரு. தன் கண்ணு முன்னாடியே தன் மகள் அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ்க்கு நடுவுல விழுறத பார்த்துட்டு, எதுவுமே செய்ய முடியாம போற அந்த தருணம், இந்த படத்துல இருக்கிற மிக உணர்ச்சிகரமான சீன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஒரு கையோ தன் மகள விடாம பிடிச்சிருக்கு. இன்னொரு கையோ உலகத்தோட எதிர்காலத்த பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல நீங்களா இருந்தா எந்த கைய விடுவீங்க? அடுத்த நொடியே டான் ஜம்ப்லிங் மூலமா நிகழ்காலத்துக்கு திரும்பி வராரு. மேல இருந்து கீழ விழுந்தாலும் அவருடைய கை மட்டும் அந்த கிரீன் டாக்ஸின் ஆம்புலன்ஸ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. நினைவு திரும்பி உடனே இந்த டாக்ஸின்ஸ உடனே நெறைய தயாரிக்கணும். இதுதான் அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ கொல்லக்கூடிய ஒரே டாக்ஸின். இத உடனே ஃபியூச்சருக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. ஜம்ப்லிங் ஆஃப்லைன்ல ஆயிடுச்சு. இனிமே யாரையும் ஃபியூச்சருக்கு அனுப்ப முடியாதுன்னு அங்க இருக்க கமாண்டர் சொல்றாங்க. அத கேட்ட டான், "ஐ அம் சாரி மியூரி"ன்னு உடைஞ்சு போயிடுறாரு. தன் மகளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலையேன்னு அந்த வேதனையில நிக்கிறாரு. இதையெல்லாம் அவரோட நண்பன் சாரியும் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டான் வீட்டுக்கு திரும்புறாரு. ஏர்போர்ட்ல அவரோட மனைவி வந்து வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சின்ன மியூரி ஓடி வந்து, "அப்பா, இது உங்களுக்காக நான் செஞ்சேன். அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு" சந்தோஷமா ஒரு கார்ட காமிக்கிறாங்க. அந்த சின்ன மியூரிய பார்த்த உடனே ஃபியூச்சர்ல பார்த்து வளர்ந்த மியூரி தான் டானோட ஞாபகத்துக்கு வருது. உடனே தன் மகள கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் டான் தன் மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. "நான் நம்ம பொண்ண ஃபியூச்சர்ல பார்த்தேன். அவ ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவ தான் இந்த டாக்ஸின கண்டுபிடிச்சா. மனித இனத்தையே காப்பாத்த கடைசி வரைக்கும் போராடினான்னு" சொல்லும்போதே அவரால அதுக்கு மேல பேச முடியல. உடனே அவர் மனைவி, "சரி, இப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதுல பயனில்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கான ஒரு தீர்வ கண்டுபிடிப்போம்ன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி,
சரி, இந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. டான் 2048ல நார்தர்ன் ரஷ்யால முதல் தாக்குதல் நடந்துச்சு. அவங்க அங்க ஷிப்ல வந்ததுக்கோ, ராக்கெட்ல வந்ததுக்கோ எந்த சேட்டலைட் இமேஜும் கிடைக்கல. அவங்க எப்படி பூமிக்கு வந்தாங்கன்னே யாருக்குமே தெரியலன்னு சொல்றாரு. உடனே அவங்க மனைவி, "நீங்க 2048ல தேடுறீங்க. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடியே 2046லயோ, 47லயோ ரஷ்யாவுக்கு வந்திருந்தாங்கன்னா?" டான் உடனே, "ஆமா, நாம இதுவரைக்கும் தப்பான காலத்துல தேடிட்டு இருந்திருக்கலாம்னு" நெனைக்கிறாரு. அந்த ஒரு யோசனை தான் இந்த கதையோட கடைசி திருப்பத்துக்கு ஆரம்பமாகுது. உடனே டான் தன்னோட ஃப்ரெண்ட் டோரியன பாக்க போறாரு. எப்படியாச்சும் என் பொண்ண காப்பாத்தியே ஆகணும். இந்த உலகத்த காப்பாத்தினா தான் அவள காப்பாத்த முடியும்னா, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றாரு. அதுக்கு டோரியன் சிரிச்சுக்கிட்டே, எவ்ளோ சுயநலமான அப்பாவா இருந்தாலும், தான் பொண்ணுன்னு வந்துட்டா எதையும் செய்வாங்கல்லன்னு சொல்றாரு. உடனே டான், "உன்கிட்ட இன்னும் அந்த ஒயிட் ஸ்பெக்ஸோட நகை இருக்குதான்னு?" கேட்கிறார். டோரியனும் உடனே அத எடுத்து குடுக்குறாரு. அத வாங்கிட்டு நேரா சார்லி கிட்ட கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரம் அத ஆராய்ச்சி பண்ணிட்டு சார்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. "இதுல இருக்கிறது மண்ணும் இல்ல, ரத்தமும் இல்ல. இது எரிமலை சாம்பலோட படிவம்னு" சொல்றாரு. அத கேட்ட டானுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகுது. ரஷ்யால இருக்கிற ஒயிட் ஸ்பெக்ஸோட நகத்துல எரிமலை சாம்பல் எப்படி வந்திருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு சார்லி, "இதுக்கு பதில் சொல்லணும்னா ஒரு வல்கானாலஜிஸ்ட்டால தான் சொல்ல முடியும்னு" சொல்றாரு. உடனே டானுக்கு ஞாபகம் வர்றது மார்ட்டின் தான். உடனே அவன சந்திச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு மார்ட்டின், "நீங்க கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல. இத மில்லேனியம் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்பாய் வல்கனோ சீனாவுக்கும், வடகொரியாவுக்கும் எல்லையில இருக்கிற மிகப்பெரிய எரிமலை. அது கிபி 946ல வெடிச்சது. அந்த வெடிப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெடிப்புகள்ல ஒண்ணு. அந்த சாம்பல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பறந்து ரஷ்யா வரைக்கும் போய் விழுந்திருக்கும். இன்னைக்கும் அந்த வல்கானிக் ஆஷ் வட ரஷ்யாவுல இருக்கிற பனிப்பாறைக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க." அத கேட்ட டான் உடனே யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்படின்னா, அந்த ஒயிட் ஸ்பெக்ஸோட நகத்துல இந்த வல்கானிக் ஆஷ் எப்படி வந்திருக்கும்னு கேட்கிறாரு. உடனே டான், "ரஷ்யாவுல அந்த சாம்பல் விழுந்த இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு?" கேட்கிறாரு. மார்ட்டினும் உடனே லேப்டாப்ப எடுத்து அந்த இடத்த காட்டுறான். அப்பதான் டானோட டீமுக்கு ஒரு உண்மை புரியுது. ஒருவேள இந்த உயிரினம் ஆயிரக்கணக்கான அடி பனிய தோண்டிக்கிட்டு உள்ள போயிருக்குமோ? இல்ல, அது மேல இருந்து தோண்டிக்கிட்டு உள்ள போகல. அது ஏற்கனவே பனிக்குள்ள தான் இருந்திருக்கு. அதாவது, அந்த உயிரினம் பல 100 ஏன் 1000 வருஷமா அந்த பனிப்பாறைக்குள்ளே புதைஞ்சு இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா போகலான்னு முடிவு பண்றாங்க. முதல்ல கவர்ன்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா கவர்ன்மெண்ட் இது அதிகாரப்பூர்வமான மிஷன் இல்ல. எங்களால இதுல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே டானுக்கு தன்னோட அப்பா ஞாபகம் வருது. அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, எனக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் வேணும்னு கேட்கறாரு. அதுக்கு அவர் அப்பா, தேவை வந்தா தானே பசங்க அம்மா, அப்பாவ தேடி வருவாங்க போலன்னு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் டானும், அவர் அப்பாவும், சார்லியும், டோரியனும், ஃபியூச்சர்ல இருந்து வந்த சில பேரும் சேர்ந்து நெறைய வொர்க்கிங் டாக்ஸின எடுத்துக்கிட்டு ஏர்கிராஃப்ட் மூலம் நார்தர்ன் ரஷ்யாவுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் உண்மையிலேயே ஏதாவது இருக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தேடின ஆதாரம் கிடைச்சிருச்சு. பெரிய ஐஸ் கிளேசியர்க்குள்ள ஒரு ஏலியன் ஷிப் புதைஞ்சு கிடக்குது. உடனே டான், இந்த எவிடன்ஸ கவர்ன்மெண்ட் கிட்ட கொண்டு போய் காட்டலாமான்னு கேட்கிறாரு. உடனே அவர் அப்பா, அவங்க கிட்ட எடுத்துட்டு போனாலும் அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு சார்லி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒருவேள இது தப்பான கவர்ன்மெண்ட் கையில கிடைச்சுச்சுன்னா, இதையே ஒரு பயாலஜிக்கல் வெப்பனா மாத்திடுவாங்க. அதனால இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு சொல்றாரு. உடனே டான், "ஆமா, எனக்கும் டைம் இல்ல. என் பொண்ண காப்பாத்தணும். இந்த உலகத்தையும் காப்பாத்தணும். நமக்கு கிடைச்சிருக்கிறது இது ஒரு செகண்ட் சான்ஸ். இதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஐஸ வெட்டிட்டு உள்ளே போறாரு. உள்ள போய் பார்த்தா, அது சாதாரண கேவ் இல்ல. பிரம்மாண்டமான ஒரு ஏலியன் ஷிப் பனிக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. டான் அவர் அப்பாவையும், சார்லியையும் வெளிய நிக்க வச்சுட்டு, "நாங்க உள்ள போறோம். எங்கள தவிர வேற ஏதாவது உள்ள இருந்து வெளிய வந்தா, யோசிக்காம சுட்டுடுங்கன்னு" சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் இந்த பிளானட்டுக்கு திட்டமிட்டு வரல. அதுங்கள சுமந்துகிட்டு வந்த ஏலியன் ஷிப் இங்க வந்து கிராஷ் ஆயிருச்சு. ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த ஐஸ்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஒயிட் ஸ்பெக்ஸ் தூங்கிட்டு இருந்துச்சு. உடனே டான் மியூரி கண்டுபிடிச்ச அந்த வொர்க்கிங் டாக்ஸின எடுத்து ஒவ்வொன்னா இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். டாக்ஸின்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதல்ல ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் துடிதுடிச்சு செத்து போகுது.
அத பார்த்த டானுக்கு ஒரே சந்தோஷம். என் பொண்ணு சாதிச்சுட்டா. அவ கண்டுபிடிச்ச டாக்ஸின் உண்மையாகவே வொர்க் ஆகுதுன்னு பெருமையா நெனைக்கிறாரு. ஆனா, அந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் கத்துன சத்தம் கேட்ட உடனே மீதி இருந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா முழிச்சுக்கிட்டு வெளிய வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க நடக்கிறது முழுக்க முழுக்க ஒரு சர்வைவல் ஃபைட். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சுட்டுக்கிட்டே போராடுறாங்க. அந்த நேரத்துல டோரியன் ஒயிட் ஸ்பைக்ஸோட நகத்த டான் கிட்ட குடுத்து, "இது என் ஞாபகார்த்தமா வச்சுக்கோன்னு" சொல்றாரு. அதே நேரம், "ஒருவேளை எங்களால இந்த போர நிறுத்த முடியலைன்னா, இந்த ஷிப்போட சேர்த்து பாம் வெடிக்க வச்சு இந்த இடத்தையே அழிச்சுடுவோம்ன்னு" சொல்றாரு. டான் வெளிய வந்ததும் அவர் அப்பாவையும், சார்லியும் பார்த்து, "எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்களான்னு?" கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, "கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். ஆனா ஒரே ஒரு ஒயிட் ஸ்பைக்ஸ் மட்டும் தப்பிச்சிருச்சுன்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஹைலைட் ஃபைட்டே ஆரம்பிக்குது. அப்பாவும், மகனும் சேர்ந்து உயிர பணயம் வைத்து அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் கூட சண்ட போடுறாங்க. ஏன்னா, அது மட்டும் தப்பிச்சா போதும், மறுபடியும் ஒயிட் ஸ்பைக்ஸ் இனப்பெருக்கம் பண்ணி இந்த உலகத்தையே அழிச்சிடும். கடைசி நொடியில டான் மியூரி கண்டுபிடிச்ச அந்த வொர்க்கிங் டாக்ஸின ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்றாரு. சில நொடிகள்ல அது துடிதுடிச்சு செத்து போயிடுது. இந்த ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஏலியன மட்டும் கொல்லல, 30 வருஷத்துக்கு பிறகு நடக்கப் போற மனித இனத்தோட அழிவையே அன்னைக்கே முடிச்சு வச்சிருக்கு. ஒரு மகள் கண்டுபிடிச்ச மருந்து, ஒரு அப்பா முடிச்சு வைக்கிற போர். கடைசியில சார்லி, டான், அவங்க அப்பா 3 பேரும் அந்த பனி மேல அப்படியே படுத்து மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன பார்த்தா, ஒரு பெரிய போருக்கு முடிவு கட்டிட்டு உயிரோடு திரும்பி வந்த வீரர்கள் மாதிரியே இருக்கும். அடுத்த சீன்ல டிவில நியூஸ் காமிப்பாங்க. இந்த மிஷன கவர்ன்மெண்ட் தான் நடத்துச்சு. ரஷ்யால இருந்த எல்லா ஒயிட் ஸ்பெக்ஸையும் அழிச்சிட்டோம்னு சொல்லி, அந்த புகழ் முழுசையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. ஆனா, உண்மையா இந்த உலகத்த காப்பாத்தது யாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் டான் வீட்டுக்கு வராரு. சின்ன மியூரி ஓடி வந்து அப்பாவ கட்டிப்பிடிக்கிறா. அப்போ டான் சிரிச்சுக்கிட்டே, "வா உனக்கு ஒரு முக்கியமான ஆள அறிமுகப்படுத்துறேன்." உன் தாத்தான்னு சொல்லி அவங்க அப்பா மியூரிக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஆனா, எதிர்காலத்துல தம் மகள சந்திச்ச அந்த 7 நாள பத்தி மியூரி கிட்ட அவரு ஒரு வார்த்த கூட சொல்ல மாட்டார். ஏன்னா, அந்த எதிர்காலம் இனி நடக்கப் போறதே இல்ல. ஒரு அப்பாவோட வாழ்க்கைய முழுசா மாற்றும் சக்தி காலத்துக்கிட்டயும் இல்ல, விதிக்கிட்டயும் இல்ல. அவனோட மகள்கிட்ட தான் இருக்கிறது. 30 வருஷத்துக்கு பிறகு நடக்கப் போற ஒரு போர, ஒரு அப்பாவும், ஒரு மகளும் சேர்ந்து முடிச்சு வச்ச கத தான் இந்த டுமாரோ வார். அதனால தான் இந்த படம் ஒரு சைஃபையாக மட்டும் இல்ல, ஒரு அழகான ஃபாதர் டாட்டர் எமோஷனாவும் நம்ம மனசுல நிக்குது. இன்னொரு சூப்பரான சைஃபை படத்தோட கதையோட உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. அதுவரைக்கும் பாய்.